சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதா விவகாரத்தில் மாநில அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று ஆளுநரிடம் கண்டிப்புடன் கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் மசோதாவை நிராகரிப்பதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வில் ஆளுநர் RN ரவிக்கு எதிரான ரிட் மனுக்களின் விசாரணை 3வது நாளாக நடைபெற்றது. ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் வாதத்தை தொடங்கிய நிலையில் ஆளுநர் தரப்பு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது. அப்போது ஆளுநர் எதுவும் விளக்கமளிக்காமல் மசோதாவை திரும்ப அனுப்பினால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பது எப்படி தெரியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சம்பந்தப்பட்ட மசோதாவில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை என்றால் அரசுக்கு எப்படி தெரியும் என்றும் கேட்டனர். சம்பந்தப்பட்ட மசோதா மீது தாம் ஒப்புதல் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை எப்படி ஆளுநர் எடுக்கிறார் என்றும், மசோதாக்கள் மீது முடிவு எதுவும் எடுக்காமல் நிறுத்தி வைத்தால் அடுத்து என்ன நடவடிக்கை எனவும் நீதிபதிகள் வினவினர். அதற்கு பதிலளித்த ஒன்றிய அரசு வழக்கறிஞர், துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நடைமுறை ஒன்றிய சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளது என்றும், அவற்றுக்கு ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளிப்பார் எனவும் வாதிட்டார். பல்கலைக்கழக மசோதா ஒன்றிய சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அடுத்த நடவடிக்கை என்ன? மாநில அரசு எப்படி செயல்படும் என நினைக்கிறீர்கள் என்று கேட்ட நீதிபதிகள் மசோதாக்களை கிடப்பில் போட்டு மாநில அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும் ஆளுநர் ரவிக்கு அறிவுறுத்தினர். கடந்த 2023ஆம் ஆண்டு மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட பின்னர் தற்போது வரை என்ன நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும், 2 ஆண்டுகளாக மசோதாக்கள் அவரிடம் உள்ளதா, மாநில அரசுக்கும் அவருக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் இருந்ததா என்றும் கேள்விகளை எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஒன்றிய அரசின் வழக்கறிஞர், மசோதாக்கள் அனுப்பப்பட்ட 2 மாதங்களில் தனது முடிவை ஆளுநர் தெரிவித்துவிட்டார் என்றும், அதில் 7 மசோதாக்கள் மீதான ஒப்புதலை நிறுத்தி வைப்பதாக கூறியுள்ளார் என்றும் வாதிட்டார். அதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதலை நிறுத்தி வைக்கிறாரா என கேட்ட நீதிபதிகள், குடியரசுத் தலைவர் மசோதா மீது முடிவெடுக்காமல் நிறுத்தி வைத்தால் அடுத்து என்ன? முடிவெடுக்காத நிலையில் அது அப்படியே கிடப்பில் உள்ளதா என்றும் வரிசையாக கேள்விகளை எழுப்பினர். மசோதாக்கள் ஒப்புதல் இல்லாமல் குடியரசுத் தலைவரிடம் உள்ளதென்றால் அவர் அதற்கு மேல் எவரிடமும் கேட்க வேண்டியது இல்லை என ஒன்றிய அரசு தரப்பு பதிலளித்தது. இதனை கேட்ட நீதிபதிகள், அப்படியெனில் அந்த மசோதா கிடப்பிலேயே இருக்குமா என்று கேள்வி எழுப்பினர். மேலும், ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும்போது குறிப்பு ஏதும் இல்லாமல் அனுப்புவது ஏன் என்று வினவிய நீதிபதிகள், மசோதாவை நிராகரிக்க ஆளுநர் காரணம் தெரிவிக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் தெரிவித்தனர். அப்போது குறிப்பு ஏதும் அனுப்ப தேவையில்லை என்ற ஒன்றிய அரசு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்க நீதிபதிகள் மறுத்தனர். நாட்டின் குடியரசுத் தலைவர் அவராகவே ஆளுநரிடம் கேட்டு தெரிந்து கொள்வாரா? தமிழ்நாடு அரசின் மசோதா விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் எப்போது முடிவை அறிவிப்பார்? அரசியல் சாசன பிரிவுகள் 200, 201 புறந்தள்ளிவிட்டுத்தான் ஆளுநர் செயல்படுவார் என்பதே உங்களது வாதமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்தனர். இந்த கேள்விகளுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.